என்னதான் வெளியே 1000 சவுண்டு கேட்டாலும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அதோட ஃபீலு அந்த வைபே வேறு தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிச்சு பிடிச்சி இது சீக்கிரமாக வரலான்னு பிளான் பண்ணோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. இப்பயே சவுண்டெல்லாம் நம்மளுக்கு கம்மியான மாதிரி ஆகிடுச்சு. ஏதோ ஒரு ஆயிலியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கர ஒரு டெரராக இருக்க மாதிரில ஏரியா. ஏதோ சவுண்ட் இருக்குது இந்த இடத்துல. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஏதோ சம்திங், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு வந்தது. ஏன்னா ஏரியாவே ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா ஆள் இருக்காங்களா இல்லை வேறு யாராவது பயங்காட்டுறாங்களான்னு ஒன்றும் தெரியல. பார்க்கலாம் சரிங்களா. சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க வெளியே. வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு பிளேஸில் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். எந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அபேண்டட் பிளேஸ்லேருந்து தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பேச போகிறோம். அந்த இடத்தோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து தான் நான் இந்த வீடியோவே நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சில பேட் ஆக்டிவிட்டிஸ், பேட் வைபு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் கைவிடப்பட்ட வீடியோன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே ஷூ ஃபேக்ட்ரிங்க. இது டோட்டலாகவே கைவிடப்பட்ட ஒரு பெரிய அபேண்டடான ஒரு ஷூ ஃபேக்ட்ரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ 1966 1980 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ரன் பண்ண ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கே தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தா நானும் மித்துனும் சேர்ந்து தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. எஸ், இது வந்து ஒரு பயங்கரமான இடங்க. தனியாக வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்தா நாங்கள் சேர்ந்து வந்திருக்கோம். அதை பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் கூட நான் இப்போ பேசிட்டு என்ட்ரி ஆகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான இடம் தாங்க இது. எஸ், மித்துன் அங்கே இருக்காரு. சரிங்க, இது உள்ள என்ன ஏதுன்றதை பார்க்குறேன். இது டோட்டலாக கைவிடப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மோசமான ஒரு இடம். பேட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பயங்கரமாக நடந்துட்டு இருக்குன்ற ஒரு இடம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தான் பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா மித்துன் போயிட்டு இருக்காதான் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்து நிறைய ஒரு பாம்பு தொல்லை இருக்குங்க. அதனால் பார்த்து வரணும். ஸோ என்ன ஏதுன்றது எல்லாமே இந்த இடத்துல கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுறது வந்து அடுத்த வீடியோ வருங்க. சரிங்க, கண்டிப்பாக உள்ளே போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது என்ன ஏதுன்றலாம் கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாங்க. சரிங்களா. ஸோ வாங்க சூப்பராக உள்ளே போய் என்ன இருக்குது என்ன ஏதுன்றலாம் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், இதுதாங்க அந்த ஃபேக்ட்ரி. ஆனால் என்ட்ரன்ஸ் பாருங்களேன், ரொம்ப மோசமாக இருக்கு. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் தான். இது ஆமாம், இதுதான் வழியா. பார்த்து போங்க. இப்போ எது வழியா இருக்கும்? எல்லாம் முள்ளு போட்டு வச்சிருக்காங்களே. இதான் நினைக்கிறேன்ல. இந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு அபேண்டடாக கைவிட்டுட்டாங்க. ஸோ அதுதான் வந்திருக்கோம். ஏன்னா வெளியே 1000 வண்டி சவுண்டு இதெல்லாம் இருந்தாலும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அதோட ஃபீலே வேறு தான். இந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கைவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்களும் மித்துனும் தான் வந்திருக்கோம். பார்த்து மித்துன், ஏரியாவை பாருங்களேன், எவ்வளோ பயங்கர ஒரு ஹாண்டடாக இருக்கு. ஸோ இதாங்க இது ஓவரால் இந்த பில்டிங்கோட அவுட்லுக்கு தான் இருக்கு. என்னதான் வெளியே 1000 சவுண்டு கேட்டாலும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அதோட ஃபீலு அந்த வைபே வேறு தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிச்சு பிடிச்சி இது சீக்கிரமாக வரலான்னு பிளான் பண்ணோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. எஸ், இது ஓவரால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிக்கலாம்.
லைட் இருக்கா மிதுன்? லைட் இருக்கா? நம்ம கொண்டு வர வந்துட்டோமே. ஸோ இதுதாங்க இது உள்ளே படிக்கட்டோட என்ட்ரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ் ஒரு ஃபேக்ட்ரியோட வியூ பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. வா, பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான இடத்த இப்படி அபாண்டடாக விட்டுருக்காங்கன்றது தான் ஒரு பயங்கரமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ்ங்க. இது வந்து ஷூ ஃபேக்ட்ரியாக இருந்த ஒரு இடமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கை விட்டாங்க அப்படின்றாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஷூ ஃபேக்ட்ரியாக இருந்த ஒரு இடம்னாங்க. இங்கே பாருங்களேன், ஏன் சவுண்டெல்லாம் நம்மளுக்கு கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஆயிலியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கர ஒரு டெரராக இருக்க மாதிரில ஏரியா. ஸோ இதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ ஒரு ஏரியாவா இது அதான் கனெக்ட்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே போய் பார்க்கலாங்க. நிஜமாக சொல்லப்போனால் பகலில் வந்து வர்றதுக்கே இந்த இடம் வந்து ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடம் பகல்லே ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, எவ்வளோ ஒரு பயங்கரமான இடம். எஸ், இதெல்லாம் தொட்டி தொட்டியாக பாருங்களேன். இங்கே ஏதோ ஒரு தொட்டி தொட்டியாக வச்சுருக்காங்க. இது எதுக்காக? சம்திங் ஏதாவது ஒரு வாஷிங் மாதிரி இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் ஏகப்பட்ட தொட்டிகள் வச்சுருக்க. இந்த என்ட்ரி மைல்டா ஏதோ சவுண்ட் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹாண்டடான பிளேஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேட் வைப் ஆக்டிவிட்டிஸ் சவுண்டு வந்து கேட்குங்க. எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா இந்த ஏரியாவோட லென்த்தை பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரின்ட்டு. இது ஒரு செக்ஷன் போல இருக்குது. இந்த செக்ஷனை தாண்டி நம்ம இந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். இது டோட்டலாக பாருங்களேன், இது வேறு ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்குது. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியல. பார்த்து மிதுன். எஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியோட எண்டு இதோட முடியுது. பக்கத்தில் ஜாயின்ட் லூப் மாதிரி இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். இது என்ட்ரி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே என்ன இருக்கு புரியல. அவ்வளோதானா? ஸோ இதை பாருங்க, இந்த டிசைனிங் என்ட்ரியாக ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு பயங்கரமாக இருக்கு. தெரியுதா? இது ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரி. எங்கேயா போன மிதுன்? அதோ இருக்காம்பா. ஏன்னா எல்லாம் உடஞ்சி போயிருக்குங்க. இன்கேஸ் வந்து எங்கேயாவது மிஸ் ஆகி எதனா ஒன்று மேலே கீழே விழுந்துச்சுன்னா பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ அதாங்க, சரி எப்படின்னு பார்ப்போம். பா, எவ்வளோ பெரிய பில்டிங்கு. ஃபுல்லாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும். அங்கே ஏதாவது இருக்கா? எல்லாம் பாருங்களேன் எப்படி உடஞ்சி போயிருக்குன்ட்டு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் ஆக்டிவிட்டீஸும் நடந்துகிட்ருக்கு, பேட் வைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மனுஷங்களும் சில தேவையில்லாத விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் வைப், சம் நெகட்டிவ் மாதிரி இருக்கும் அப்படின்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன வீடியோவில் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக பேசுகிறோம் போகிறோம், சின்ன இடத்த பார்க்குறோன்னா அது வேறு. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்த பார்க்குறோன்னா கூட யாராவது ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஆள் இருக்கணும், நல்லதுன்றது. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா மிதுன் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது கோப்ரோ ஃபுட்டேஜ், நம்மளோட வேறு ஃபுட்டேஜ், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் கிளிப்ஸ் உங்களுக்கு டோட்டலாகவே நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? எஸ். ஏதோ சவுண்ட் இருக்குது இந்த இடத்துல. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஏதோ சம்திங், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு வந்தது. ஏன்னா ஏரியாவே ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா ஆள் இருக்காங்களா இல்லை வேறு யாராவது பயங்காட்டுறாங்களான்னு ஒன்றும் தெரியல. பார்க்கலாம். சரிங்களா? சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க வெளியே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டோட்டலாக இருக்குங்க. ஸோ டோட்டலாக இதுதான். ஸோ மிதுன் போய் வீடியோ எடுத்து வந்திருக்காரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமான உடஞ்சி நாசமாக இருக்குது. தெரிஞ்சு ஓவரால் அங்கேருந்து பில்டிங் அவ்வளோதான். வெளியே தான் இருக்கா மிதுன்? அவ்வளோதான் இல்லை? பையன் பார்த்தீங்கன்னா தைரியமாக எல்லா இடத்துக்கும் ஓடிடுறாங்க. அவனை வேற பார்த்து பிடிக்கிறதே எனக்கு வேலையாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல எது இருக்குன்னு தெரியாது. பூச்சி போட்டு எதனா இருந்துச்சுன்னா தலைவலி ஆகிடும். எஸ், இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான பக்கத்தில் இருக்கிறதுலே இன்னொரு சூப்பரான ஒரு மோசமான ஒரு பில்டிங் வந்து பக்கத்துலேயே இருக்குது. இது எவ்வளோ மோசமாக இவ்வளோ நாள் ஆயிருந்ததுன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம வந்த ரூட்டை பாருங்கள், இதுதான். அப்போ அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் கனெக்ட் எப்படி இருக்குது பாருங்களேன். இதுவே ஃபுல்லாகவே டோட்டலாக மோசமாக கண்டமாக இருக்குது கம்ப்ளீட்டாகவே. என்னாச்சு மிதுன்? இப்போ டெம்பிள் இருக்க சவுண்டு கேட்குது. ஆனால் இருந்தாலும் இடம் மோசமானதில் வந்து அந்த ஒரு பேட் வைப் இதுக்குள்ளே இருக்குது. பின்னாடி ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கு, அங்க சவுண்ட் வருது. ஓகே சரி, இதுதாங்க. எஸ், இதுதான் அந்த டோட்டல் இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஷூ ஃபேக்ட்ரி தான். பட் இருந்தாலும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே முள்ளால் பயங்கரமாக நாசமாக இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று, இந்த இடத்துல வந்து பேட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓகே இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் வைப் அப்படின்றதுல இந்த இடத்துல கோஸ்ட் ஜின் அப்படின்ற ஒரு கோஸ்ட் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே இது எல்லாருமே கைவிடப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு? கொடுங்க வாங்க. காலில் முள் பார்த்துவாங்க. என் ஷூலையும் ஃபுல்லாக முள் இருக்குது. வெளியே போய் தான் எடுக்கணும். நல்லா பூட்டு போட்டதுனால தப்பிச்சது. சின்ன ஷூ எடுக்கக்கூடாது மோஸ்ட்லி. இந்த மாதிரி பூட் இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பார்த்துவாங்க. இந்த ஏரியாவில் பூச்சி போட்டு ஸ்னேக்ஸ் இதெல்லாம் தொல்லை இருக்கும். எங்க இருந்துச்சா? வீடியோ கேப்சர் ஆச்சா? ஓகே பார்த்துப்பா. ஸோ இதாங்க டோட்டலாக இந்த இடத்தோடது ஓவரால். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த ஒரு கொடுமையான, இந்த ஒரு பயங்கரமான இந்த ஒரு ஃபேக்ட்ரியை வந்து நாங்கள் எடுத்தாச்சுங்க வீடியோ. நிஜமாக ஒரு பயங்கரமான ஒரு டெரரான பிளேஸு. நிஜமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டோ விளாகை பார்ப்பீங்க. என்னோட இன்னொரு மறு உருவமாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே இந்த கோஸ்ட் ஹண்ட் மாதிரி, அதாவது கோஸ்ட் இல்லை. ஸோ யாரெல்லாம் அந்த நைட் டைமில் வந்து ஒரு அபேண்டனான பிளேஸ் எங்கெல்லாம் கோஸ்ட் இருக்குன்றாங்களோ அந்த மாதிரி பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாங்க வந்திருக்கும். சில இடத்துல நான் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்க்கு ஆள் வேணுன்றதுக்காக நம்ம மிதுனை யூஸ் பண்ணுவேன். இல்லை நம்ம கௌதம் ப்ரோ வருவார். நம்ம ரெண்டு பேரும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஜாலியாக வந்து ஒரு ஜாலின்றது இல்லை, ஒரு சேஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்குங்க. என் கூட சேர்ந்து கம்ப்ளீட்டாகவே இதோட வீடியோஸ் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்குது. இது பொறுமையாக எடுக்கிறதா நீங்கள் எடுக்கலாம். ஆனால் டைம் போக போக பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிக்குது. இருட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம அவ்வளோ பெருசாக எடுக்க முடியாது. ரெண்டாவது இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. இவ்வளோ பயங்கரமாக நடந்த ஒரு ஷூ ஃபேக்ட்ரி இது. இவ்வளோ பெரிய ஒரு ஷூ ஃபேக்ட்ரியே வந்து ஒரு நாசம் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது என்ன கதை தெரியல. ஏன்னா ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா இங்கே பேட் வைப்பு பேட் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்து அப்படி ஆயிடுச்சுன்றாங்க. சிலர் நஷ்டம் ஆயிடுச்சுன்றாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் அதாவது ஜின்னுன்ற மாதிரி இந்த கோஸ்டோட தலைவலிகள் வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. சிலர் வந்து செத்துருக்காங்க, அதனால் வந்து ஜின் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றனால பெரிய பிரச்சனையாகி இப்படி ஏற்கனதுனால இந்த இடத்த வந்து ஸ்லோவாக கையை விட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோட்டலாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் வெளிச்சத்துலேயே சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நானும் மிதுன் வந்துட்டேங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மிதுன். ஸோ நான் மிதுன் கௌதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றாவே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நம்ம கௌதம் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு இடத்துல இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா மிதுன் நம்ம கூட வந்துட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவரால் நம்ம இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மிதுன், ஒரு சில இடத்துல நீங்கள் தான் போனீங்க, எப்படி இருந்துச்சு? உள்ளார பார்த்தா எல்லாம் டெமாலிஷ் ஆகிருக்கு. ஓகே. கீழே பார்த்தா எல்லாம் டெமாலிஷ் ஆகி உள்ளார ஸ்டெப்பு இருக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை. ஓகே. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு எல்லாமே செடியெல்லாம் விளைஞ்சிருக்கு அங்கே. அப்படின்னா உள்ளார நினைக்கி ஆஃப் முட்டை போயிருக்கேன், உள்ளார போகவே முடியல. ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக. அதில் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பார்த்தேன்னாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவார். அவர் கன்னடா, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவார். ஆனால் அந்த தமிழ் சூப்பராக பேசுவார். சரிங்களா? ஸோ அதனால் நான் தமிழ் பேசுவேன். அதான் சூப்பராக தமிழ் கொஞ்சம் பேசுவார். நிஜம் பெரிய விஷயங்க அவர் இவ்வளோ தூரமாக தமிழ் பேசுகிறாருன்ட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த எக்ஸ்ப்ளோரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக பார்த்தேன். என்னால் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த பில்டிங் ரொம்ப பெருசு. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக நான் கவர் பண்ணணும். ஏன்னா நாங்கள் தேடி வரும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கான ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போனோமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போனாங்க. ஏன்னா நிறையா இப்போயே 6 மணி ஆக போகுது. ஸோ இப்போயே வெளியே போயிடலாம். ஸோ அதனால் சீக்கிரமாக நம்ம வெளியே போயிடலாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அடிச்சு தூள் கலப்பிடுங்க சப்ஸ்கிரைபர். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். பயங்கரமான சூப்பரான இன்னொரு ஏரியாவில் சீக்கிரம் பார்ப்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய். Beep, beep, Richie.